ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். 118வது சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 118வது சங்கீதத்திலே 22வது 23வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 118வது சங்கீதத்திலே 22வது வசனத்தையும் 23வது வசனத்தையும் நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இன்னொரு விஷயம் கூட சேர்ந்து வாசிக்கலாம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த இரக்கம் செய்யும் வரை உண்மையே இந்த கூட்டத்திலே ஒரு வார்த்தைக்காக ஆண்டவரிடத்திலே நான் ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த ஒரு வார்த்தை, ஆகாது என்று தள்ளின கல் தலைக்கு மூலை கல் ஆயிற்று. அப்படின்னா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், ஒருவேளை இந்த உலகத்திற்கு நீங்கள் பிரயோஜனமற்றவர்களாக இருக்கலாம். நிறைய பேர் உங்களை ஆகாது என்று தள்ளிவிடலாம். இல்லை, ஆகாது, இது உன்னால் முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த கல் ஆகாது என்று தள்ளினார்களோ, யாரை ஆகாது என்று தள்ளினார்களோ அவர்களை கர்த்தர் எடுத்து நிறுத்துகிறவர் மட்டுமல்ல, அவர்களை முதன்மையான இடத்திலே ஆகாது என்று தள்ளின கல்லை கர்த்தர் தலைக்கு மூலை கல்லாய் மாற்றுகிறார். அதான் வீடு கட்டுகிறவர்கள் அநேக கற்களை கொண்டு வந்து இறக்கி வைக்கிறார்கள். அதுல நல்ல கல்கள், உடையாத கல், அந்த கல்லுகளை எல்லாம் எடுத்து வச்சு அவங்க கட்டடத்தை கட்டுவார்கள். பழைய காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கட்டடத்தை கட்டும் போது அந்த கட்டடத்தில் இருக்கிற அந்த கற்கள் நம்ம நினைக்கிறது மாதிரி அது கொண்டு வந்து இறக்கின உடனே எல்லா கற்களையும் எடுத்து ஒன்னொன்னா கட்டுறாங்க. அப்படி கிடையாது. அவர்கள் ஏற்கனவே ஒரு வீடு கட்டுவதற்கு இன்னொரு இடத்துல அந்த வீட்டினுடைய பிளானை பண்ணி அதற்கு நிறைய கல்லுகளை அவர்கள் செதுக்குவாங்க. நிறைய கல்லுகளை செதுக்கி இங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாடல் எல்லாம் இப்போ நம்முடைய இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் கூட வந்திருக்குது. எங்கேயோ ஒரு இடத்துல பில்டிங்கை செஞ்சு இங்க அதை கரெக்டா கொண்டு வந்து அதை ஜாயின் பண்ணுவாங்க. அதே மாதிரி பழைய காலங்களில் இந்த வீடு கட்டுகிறவர்கள் நிறைய கற்களை எங்கிருந்தோ அவர்கள் உருவாக்கி அழகுபடுத்தி செதுக்கி அதற்கு கொடுக்க வேண்டிய வர்ணங்களை எல்லாம் தீட்டி அதற்கு பிறகு கொண்டு அவங்க ஜாயின் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஜாயின் பண்ணும்போது அந்த அந்த இடத்துல இருக்கிற பாத்தீங்க அப்படின்னா சில கற்களை வேண்டாம் என்று அவர்கள் தள்ளுவார்கள். ஏன் அப்படின்னா அது ஷேப்பா இருக்காது, அது ஒரு சரியான ஒரு நிலையா இருக்காது, பார்க்கிறதற்கு ரொம்ப அழகாகவும் மற்ற கற்களை போல இருக்காது. ஆனா அந்த பில்டிங் பினிஷ் பண்ணி வரும்போது எந்த கற்களை அவங்க வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டாங்களோ அந்த கற்களை எடுத்து சில இடங்களில் வைத்தால்தான் அந்த பில்டிங்கே சரியான அளவிற்கு வருமாம். அதே போல ஆண்டவர் இங்க என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லை கர்த்தர் தலைக்கு மூலை கல்லாய் மாற்றுவார். நான் நம்புறேன், இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த வருஷம் ஆண்டவர் அநேக இடங்களிலே உங்களை முக்கியப்படுத்துகிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். இன்று ஒருவேளை அநேகருக்கு நீங்கள் முக்கியமற்றவர்களாய் இருக்கலாம், நீங்கள் ஒரு பொருட்டாய் எண்ணப்படாதவர்களாய் இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. ஒதுக்கப்பட்ட இடத்திலே, தள்ளப்பட்ட இடத்திலே, வேண்டாம் என்று உதறி தள்ளின இடத்திலே, உன்னை ரொம்ப ரிஜெக்ட் பண்ணின இடத்திலே, இனி அந்த இடத்துல நீ இருக்க முடியாது என்று சொன்ன இடத்திலே கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அந்த இடத்திலே இனி நீ இருந்தால்தான் அவர்களுக்கு வெற்றி. நீ அந்த இடத்திற்கு தேவையான ஒரு நபர், அந்த இடத்திற்கு நீங்கள் வேண்டும், நீங்கள் இல்லாமல் அந்த காரியத்தை செய்ய முடியாது என்கிற ஒரு பெரிய அபிஷேகத்தை, ஒரு வெற்றியை கர்த்தர் உங்களுக்கு தந்து அங்கே சத்துருக்கு முன்பாய் உங்கள் தலையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி சாட்சியாய்
உங்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் நிறுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இது அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் வேண்டாம் என்று உதறி தள்ளப்பட்ட இடத்திலே நீங்கள் நிற்க போகிறீர்கள். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை நிற்க பண்ண போகிறார். அந்த இடத்திலே முக்கியமான நபர்களாய் கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ண போகிறார். அந்த இடத்திலே நீங்கள் தான் முக்கியமான நபர்கள். அந்த இடத்திலே கர்த்தர் உங்களை கொண்டுதான் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறார்கள்? உலகத்திலே இருக்கிற மனிதர்களும் உலகமும் நம்மை ஆகாது என்று தள்ளும் போது ஆண்டவருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகவே வேண்டாம். நான் சொல்றேன், எத்தனை பேர் வேண்டாலும் உங்களை ரிஜெக்ட் பண்ணட்டும், எத்தனை பேர் வேண்டும் என்றாலும் உங்களை தூக்கி போடட்டும். ஆனா மனிதர்கள் அப்படி தூக்கி போடுவது நல்லது. ஏன் அப்படின்னா அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். ஆகாது என்கிற கல்லுகளை தான் கர்த்தர் தனியா வேறு பிரிக்கிறார். என்னுடைய வேதம் சொல்லுகிறது, ஞானிகளை வெட்கப்படுத்துவதற்கு ஒரு ஞானியை தேடி போகாத கர்த்தர் தான் நம்முடைய ஆண்டவர். ஞானிகளை வெட்கப்படுத்துவதற்கு உலகத்தில் பைத்தியங்களை தெரிந்த ஒரே கடவுள் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும். உள்ளவைகளை அவமாக்கும்படியாக இருக்கிற ஒரு நபரை தேடி போகாமல் இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் தெரிந்து கொண்டு அவர்களை ஆசீர்வதித்து இருக்கிறவர்களுக்கு முன்பாக நிறுத்துகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். அப்ப நான் நம்புறேன், கர்த்தர் இந்த ஜெபத்துல தேடி வர்றாரு. யாரையோ ஒருத்தரை கர்த்தர், நீங்க மதிப்பா இருக்கிறவங்களை அல்ல, நான் நம்புறேன் ஆகாது என்று சொல்றாங்களா அவர்களை தான் கர்த்தர் தேடி வருகிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலை என்ன அப்படின்னா, இந்த அன்ஃபிட் அப்படின்னு சொல்றாங்கல்ல, தகுதி இல்லை, நீ தகுதி இல்லாத ஒரு நபர் அப்படின்னு சொல்றாங்க பாருங்களேன். அது ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். நிறைய பேர் இந்த ஜெபத்தில் இருக்கிறவர்கள் கூட நிறைய பேர் தகுதி இல்லாதவர்களுடைய ஒரு வரைமுறையிலே நீங்கள் வந்திருக்கலாம். அது சாதாரணமாக நம்மளால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. சில பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை தகுதியற்றவர்கள் அப்படின்னுவாங்க. சில வேலைக்கு போகும்போது அந்த அவங்களுடைய பயோடாட்டா எடுத்து போகும்போது அவங்க சொல்லுவாங்க, நீங்க அன்ஃபிட் சார், நீங்க கரெக்டா இதற்கு தகுதி உள்ள ஆள் கிடையாது, உங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சு, இல்லைன்னா உங்களுக்கு படிப்பு ரொம்ப அதிகமா இருக்குது, இல்லைன்னா படிப்பு ரொம்ப குறைவா இருக்கிறது. இந்த புறக்கணிக்க தகுதி அற்றவன் என்று சொல்லுகிற அந்த வருத்தத்தை நம்மால நிறைய பேரால தாங்க முடியாது. ஆனா நான் நம்புறேன், இன்றைக்கு இந்த ஜெபத்திலே அப்படிப்பட்ட நான் அன்ஃபிட் பாஸ்டர், என் குடும்பத்தை நடத்துறதற்கு நான் தகுதி உள்ள ஆள் இல்லை, நான் இந்த வேலையை செய்கிறதுக்கு ஒரு தகுதி உள்ள ஆள் இல்லை அப்படின்னு உங்க மனசுல நீங்க நினைப்பீங்க அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, உங்களை தான் நான் தெரிந்து கொள்ள போகிறேன். உங்களை நான் தெரிந்து கொள்கிறது மட்டுமல்ல, உங்க குடும்பத்திற்கே தலைவனாய், உங்க குடும்பத்திற்கே தலைவியாய் நீங்க இருந்ததுனால தான் அந்த குடும்பம் வளர்ந்துருச்சு, நீங்க இருக்கிறதுனால தான் அந்த குடும்பம் பாதுகாப்பா இருக்கு. ஒரு நாள் உங்களை குறித்து சொல்லுகிற நாள் வரும் என்று கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் வாக்குரைக்கிறார். கைகளை மேல உயர்த்தி சொல்லுவோம், எஸ், கர்த்தர் ஒரு நாளும் உங்களை அன்ஃபிட் அப்படின்னு சொல்ல மாட்டாரு. நீ தகுதி அற்றவள், தகுதி அற்றவன் என்று கர்த்தர் வாயிலிருந்து வரவே வராது. பேதைகளை ஞானியாக்குற கர்த்தர், இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர், ஒன்றும் இல்லாதவர்களை உயர்ந்த இடத்துல வைக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. சிறியவனை குப்பையில் இருந்து எடுத்து ராஜாக்களோடு நிற்க வைக்கிற கர்த்தர் தான் நம்முடைய ஆண்டவர். அவர் இன்றைக்கு இந்த ஜெபத்துல வாக்கு கொடுக்கிறார், நீ தகுதி அற்றவள் அல்ல, தகுதி அற்றவன் அல்ல, என் பார்வையிலே நீ தகுதி உள்ளவன், நீ தகுதி உள்ளவள். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மைத்தான் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். ஆமென், ஆமென். கைகளை உயர்த்தி நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை தகுதின்னு நினைச்சதுனால தான் இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறாரு. கர்த்தர் தகுதின்னு நினைச்சதுனால தான் அவரை குறித்த அறிவை கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த வார்த்தையை இன்றைக்கு நீங்கள் கேட்கிறீர்களே என்றால் உங்களை தகுதி உள்ளவர்கள் என்று நினைத்துதான் இந்த வார்த்தையை கர்த்தர் பேசுகிறார். ஆமென் சொல்லுங்கள். அப்போ ஆகாது என்று தள்ளின கல்லை கர்த்தர் தலைக்கு மூளை கல்லாய் மாற்றுவார். இந்த வருஷம் ஆண்டவர் உங்களை முக்கியமான இடங்களில் வைக்கிற வருஷமாய் மாறும் என்று நான் நம்புகிறேன். ஆமோதிக்கிறீர்களா? இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது இந்த ரிஜெக்ஷன் அப்படி என்றால் இந்த தகுதி அற்றவன், தகுதி அற்றவள் என்று தங்களுடைய வாழ்க்கையிலே ரிஜெக்ட் பண்ணப்பட்ட ஒரு 3 நபர்களை குறித்து ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே பேசினார். அவர்களை கொண்டு ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்றத நம்ம தியானித்து இன்றைக்கு ஜெபித்து முடிக்க போகிறோம். முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம்.
1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே 17ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 17ஆம் அதிகாரத்திலே 28வது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாமா? அந்த மனுஷரோடே அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்திலே உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு வேறு ஒரு இடத்திற்கு திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். ஜனங்கள் முன் போலவே உத்தரவு சொன்னார்கள். கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே தாவீது என்கிற நம்முடைய தேவ மனுஷன் தன்னுடைய சகோதரர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து அவர்களுடைய நலன்களை விசாரிக்கும்படியாக தன்னுடைய தகப்பனாராலே அனுப்பப்படுகிறார். தன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் யுத்தத்திற்காக அப்படின்னா மிலிட்டரிக்காக அவங்க வந்திருக்கிறாங்க. அன்னைக்கு இருக்கிற மிலிட்டரியை பொறுத்த வரைக்கும் அந்த மிலிட்டரியில இருக்கிற அந்த கவர்மெண்ட் அவங்களுக்கு சாப்பாடு ஆகாரத்தை பெருசா போடலைனாலும் அவங்க தகப்பனும் தாயும் அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து விடலாம். அப்போ தாவீதின்றத்துல அவங்க அப்பா ஏற்கனவே ஆடு மேய்க்கிற வேலையை கொடுத்திருந்தாரு. இப்போ தன்னுடைய சகோதரர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிற ஒரு வேலையை கொடுத்து அனுப்புகிறார். இவன் அங்க ஆகாரத்தை கொடுத்துட்டு இருக்கும் போது ஒரு சத்தம் கேட்குது. அங்க கோலியாத் நின்று எச்சரிக்கிறான், யாராவது ஒருத்தர் வாங்க, உங்க தேவனுடைய நாமத்தை உயர்த்துங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை அவன் தூசிக்கிறத பார்த்த உடனே இந்த தாவீதுக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதல் வருகிறது. எப்படி அவன் ஆண்டவரை தூசிக்கலாம்? கர்த்தரை தூசிக்கிறதுக்கு இந்த விருத்த சேதனம் இல்லாத மனுஷன் எம்மாத்திரம், நம்ம ஏன் முறியடிக்க கூடாது அப்படின்னு அங்க இருக்கிறவங்கள்ட்ட கேட்கிறான். சரி, இவனை கொல்றவனுக்கு என்ன கிடைக்கும், என்ன கொடுக்கப்படும்? உடனே வேதம் சொல்லுது, அங்க அவனை முதலிலே நீ தகுதியற்றவன் அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா, அவங்க வீட்டிலிருந்தே மூத்த மகன் அவனுடைய சகோதரன் அவனுடைய அண்ணன் எலியாப் சொல்றாரு, யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? நீ உன் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கொஞ்ச ஆடுகளை யார் வசத்தில் விட்டாய்? நீ வந்ததனுடைய நோக்கம் என்ன? நீ யுத்தத்தை பார்க்கலாம் வந்த, பார்த்துட்டல்ல, இப்போ வீட்டுக்கு நீ திரும்பி போயிட வேண்டியதானே அப்படின்னா, இந்த கோலியாத்தை ஜெயிக்கிறதற்கு உனக்கு தகுதி இல்லை. அதை மூணாவது ஒரு மனுஷன் சொல்லல, முதல்ல யார் சொல்றாங்க அப்படின்னா குடும்பத்தில் இருக்கிறவங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நிறைய நேரத்தில் நம்ம யாரால பாதிக்கப்படுறோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள். அதான் வேதம் சொல்லுது இல்ல, நம்முடைய வீட்டாரே நமக்கு சத்துருன்னு சொல்றாங்கல்ல. வீட்டுல எல்லாரும் அங்கீகரிப்பாங்க, உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் அங்கீகரிப்பாங்க, உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் நீங்க ரொம்ப டேலண்டான ஆட்கள்னு சொல்லுவாங்க, அழகான ஆட்கள்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம குடும்பத்துல நம்ம வீட்டுல நம்முடைய ரத்த சம்பந்தமான உறவுகள் சில நேரத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீ சரியில்லைப்பா, நீ அன்பிட்டு, நீ அதற்கு சரி வர மாட்டேன், உன்னால அதை செய்ய முடியாது. தன்னுடைய சொந்த சகோதரன் சொல்லுகிறான், இல்ல நீ அந்த காரியத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல, அந்த கோலியாத்தை ஜெயிக்கிறதற்கு தகுதி உள்ளவன் அல்ல. ஆனா வேதம் சொல்லுது, தன்னுடைய குடும்பத்திலே இருக்கிறவர்கள் தகுதியற்றவர்கள் என்று சொன்னாலும் தாவீதை தகுதி உடையவனாக்குனவர் ஆண்டவராகிய கர்த்தர் யெகோவா தேவன். நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, பாஸ்டர் யார் சொல்லியிருந்தாலும் நான் வருத்தப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா என் குடும்பத்தில் இருக்கிற நபர் இத்தனை ஆண்டுகள் என்னிடத்திலிருந்து வாங்கி சாப்பிட்டவங்க, எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க சகோதரன், அவங்க என்ன அன்பிட், நீ எதுக்கும் சரி வர மாட்டேன், நீ எதுக்கும் சரி வர மாட்டேன், உன்னை நம்பி எதையுமே பண்ண முடியாது, உன்னை நம்பி நான் எதையுமே செய்ய மாட்டேன். ஒருவேளை இதே வார்த்தை உடைய கணவனார் சொல்லி இருக்கலாம், உங்க மனைவி சொல்லி இருக்கலாம், உங்க மாமியார் உங்களை சொல்லி உன்னை வேதனைப்படுத்தலாம், உங்க குடும்பத்தில் ரத்த சம்பந்தமான உறவுகள், நீ அன்பிட்டு, நீ சரியில்லை, நீ தகுதியற்ற ஆள் அப்படின்னு உங்களை குத்தி கொண்டே இருக்கலாம். ஆனா ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர் சொல்லுகிறார், எப்பொழுது அவர்கள் உன்னை தகுதியற்றவர்கள் என்று சொல்ல ஆரம்பித்தார்களோ அப்பொழுதே கர்த்தர் உங்களுக்கு தகுதி உங்களை படுத்தி விட்டார். அந்த தாவீதை சகோதரர்களுக்கு முன்பாக அலங்கரித்த கர்த்தர், தகுதிப்படுத்தின கர்த்தர், இவன்தான் அதற்கு சரியான ஆள் என்று தெரிந்து கொண்ட அந்த யெகோவா தேவன் இன்றைக்கு இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே, இந்த சத்தம் உங்களுக்கு நேராக வந்து கொண்டிருக்கும் போதே, சொந்தங்களாலே புறக்கணிக்கப்பட்ட உங்களுடைய பிள்ளை, சொந்தங்களாலே புறக்கணிக்கப்பட்ட உங்களுடைய கணவன், உங்களுடைய மனைவி, அவர்கள் ஆகாது என்று தள்ளின அந்த கல்லை கர்த்தர் தலைக்கு மூலைக்கல்லாய் மாற்ற போகிறார். நம்புறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஹalleluya, ஹalleluya,
ஹalleluya. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, நம்பர் 1, ஃபர்ஸ்ட் இந்த உலகத்துல நம்மளை ஆகாது அப்படின்னு சொல்றவங்க குடும்பம் தான், நம்முடைய வீட்டில் இருக்கிறவர்கள், நம்ம ரத்த சம்பந்தமான உறவுகள். ஆனா இந்த தாவீது எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, தான் கூட பிறந்த சகோதரர்கள் வந்து உன்னால முடியாது, நீ ரொம்ப சின்ன பையன், உனக்கு ரொம்ப அகங்காரம் அதிகம், உனக்கு நீ பெரிய ஆளுன்னு நினைக்கிற அப்படின்னு அவனை மட்டம் தட்டும் போது வேதம் சொல்லுது, தன்னுடைய குடும்பத்திலே இருக்கிற நபர்கள் தன்னை கஷ்டப்படுத்துறத அவன் ஒரு பெரிய பொருட்டாகவே எடுக்கல, ஒரு பெரிய பொருட்டாகவே எடுக்கல. ஆனா நம்மிடத்துல இருக்கிற ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொன்னா, வெளியில இருக்கிற யாராவது சொன்னா கூட நம்ம கவலைப்பட மாட்டோம். ஆனா வீட்டில இருக்கிற யாராவது ஒன்று சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்மளால அதை தாங்கவே முடியாது. எங்க அம்மாவே இப்படி சொல்றாங்களே, எங்க அப்பாவே இப்படி சொல்றாங்களே, எங்க சகோதரனே இப்படி சொல்றானே, நான் ஏன் வாழணும், நான் ஏன் இருக்கணும், நான் ஏன் கிரியை செய்யணும். இந்த ஜெபத்தில் இருக்கிறவங்க கூட நிறைய பேர் நீங்க சோர்ந்து போகலாம். பாஸ்டர் எனக்காக தான் ஆண்டவர் பேசுறாரு, ஏன்னா என் வீட்டில் இருக்கிறவங்க சொன்னதுனால என்னால் எந்த முயற்சியும் நான் எடுக்க முடியல, நான் ரொம்ப சோர்ந்து போனேன். ஆனா தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, தன்னுடைய சகோதரர்கள் அன்பிட் அப்படின்னு சொல்லும் போது அவன் கவலைப்படவே இல்லை, தன்னுடைய வேகத்தை நிறுத்தவே இல்லை, தன்னுடைய தரிசனத்தை குறைக்கவே இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில நேரங்களிலே நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் வந்து நம்மளை அன்ஃபிட் அப்படின்னு சொல்லி உட்கார வைப்பாங்க, நீ தகுதியற்றவன் என்று உட்கார வைப்பாங்க. உனக்கு பேச தெரியாது, உனக்கு சொல்ல தெரியாது, உனக்கு சம்பாதிக்க தெரியாது, உன் மூளை இவ்வளவுதான் அப்படின்னு உட்கார வைப்பாங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, பேதைகளை ஞானியாக்குற கர்த்தரிடத்துல வந்து கிருபைகளை கேட்டு, ஆண்டவரே தகுதியற்றவன் சொன்ன இடத்துல என்ன தகுதி ஆக்குங்க, என்ன நிறுத்துங்க, நான் கிரியை செய்யணும், எல்லார மாதிரி நான் நிக்கணும் அப்படின்னு கர்த்தர் சமூகத்துல வரும்போது எல்லா ஞானத்திற்கும் பெரிய ஞான ஐஸ்வர்யம் உள்ள கர்த்தர், ஞானத்திலே குறைவுள்ளவனுக்கு ஞானத்தை கொடுக்கிற கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து எல்லாரை பார்க்கலும் வெற்றி சிறக்க பண்ணுவதற்கு வல்லவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்போ நீங்க சோர்ந்து போக கூடாது, நீங்க சோர்ந்து போக கூடாது. நீங்க நிறைய பேர் அப்படிதான் சோர்ந்து போறாங்க. தாவீதின் இடத்துல இருந்த அபிஷேகமே அப்படிதான், சிலருடைய ஆவியே அப்படிதான். நம்முடைய வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் நல்லது நல்லது பண்ணுங்க பண்ணுங்கன்னுவாங்க, ஆனா வீட்டில் இருக்கிறவங்க பாருங்களேன், பண்ணவே விட மாட்டாங்க, செய்யவே விட மாட்டாங்க, முயற்சி எடுக்கவே விட மாட்டாங்க. ஆனா சில தகப்பனும் தாயாரும் நன்மைக்காக சிலதை சொல்லுவாங்க, நீ அப்படி பண்ணாத, அப்படி வேண்டாம், அதுல பெரிய பின்விளைவு இருக்குது, அதுக்கு இன்னும் நீங்க ரெடியாக வேணும், நம்ம மேல அன்பு வச்சு நம்மளை சரியான பாதையிலே நடத்துவதற்காக சிலர் சொல்லுகிறத நம்ம கேட்டு அவங்க கைக்குள்ள அடங்கி இருப்பது தவறல்ல. ஆனா இவன் என்ன பெரிய இவனா, இவனால செய்ய முடியுமா அப்படின்னு நம்மை குறைவாய் நினைத்து சொல்றவங்க மத்தியில நீங்க சோர்ந்து போகாதீங்க, நீங்க கர்த்தரை மட்டும் பிடிங்க. ஆண்டவர் தாவீதை எப்படி வெட்கப்படுத்தலையோ உங்களையும் ஒரு நாள் என்ன படுத்த மாட்டாங்கன்னா, கர்த்தர் வெட்கப்படுத்தவே மாட்டார், வெட்கப்படுத்தவே மாட்டார். அதான் யோசேப்பினுடைய சகோதரர் அவனை பார்த்து சொல்றாங்க, நீ என்ன பெரிய சொப்பனக்காரனா, நீ என்ன பெரிய சொப்பனக்காரனா, பெரிய சொப்பனம் பார்க்கறானா, அதுக்கெல்லாம் நீ ஒரு பெரிய ஆள் கிடையாது, எங்க தாத்தா பார்க்காத சொப்பனமா நீ பார்த்துட்ட, எங்க முன்னோர்கள் பார்க்காத சொப்பனமா நீ பார்த்துட்ட, உனக்கெல்லாம் அந்த தகுதியெல்லாம் கர்த்தர் கொடுக்கல, நீ எல்லாம் அந்த சேஷ்ட புத்திர பாகத்திற்கு வர முடியாது. ஆனா வேதம் சொல்லுது, அவர்கள் ஆகாது என்று சொந்த குடும்பத்தார் தள்ளினார்கள், ஆனா ஆண்டவர் யோசேப்பை கனப்படுத்தி அந்த சொப்பனத்தின் மூலமாக எகிப்திற்கே கர்த்தர் அவனை ராஜாவாய் மாற்றினார். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் ஆண்டவர் மாற்ற போறாரு. கர்த்தர் உங்க குடும்பத்துல இருக்கிற ஆட்களுக்கு முன்னாடி தான் முதல்ல கர்த்தர் உங்க தலையை நிமிர பண்ண போறாரு. நம்புறவங்க கைகளை மேல உயர்த்தி நான் விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தமாய் இந்த ஆண்டு விசுவாசிக்கிறேன், இந்த வருஷம் கர்த்தர் உன் சொந்தங்களுக்கு முன்பாய் கொண்டு வந்து நிறுத்துவார். உன்னை அன்பிட்டு தகுதி உள்ள ஆளே கிடையாது, நீ ஒருத்தே இல்லை, அவன் எதையுமே செய்ய மாட்டான், அவன் சோம்பேறி, அவன் அப்படி பண்றவன், அவன் செஞ்சா எதுவும் நல்லா வராது அப்படின்னு உன் மனசை உடைச்சு உன்னை காயப்படுத்தி உன்னை சுக்கு நூறா உடைச்சிட்டு இருக்கிற அந்த ஜனத்துக்கு முன்னாடி ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த வருஷம் கர்த்தர் உன்னை கொண்டு போய் நிற்பார், நிற்க வைப்பார். அந்த மனுஷனுக்கு முன்னாடி நீங்க நிப்பீங்க, அந்த சொந்தத்துக்கு முன்னாடி நிப்பீங்க, உங்க பிள்ளைய கர்த்தர் கொண்டு போய் நிக்க வைப்பார். ஹல்லேலூயா. ராஜாத்தியாக, ராஜாவாக, ஓ கோலியாத்தை ஜெயித்த யுத்த வீரனாக. ஹல்லேலூயா. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன, கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. ஓ இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீ, இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீ, இறுதி வரை
என்னை நடத்தி செல் சொல்லுவோம். கரங்களை மேல தட்டி அவமானம் அடைவதில்லை. அப்பா அப்பா என் பிள்ளைகளை நோக்கி பாருங்கப்பா. இந்த சத்தத்தை நோக்கி பாடுறவங்க பிள்ளைகளை நோக்கி பாருங்க. சொந்தங்களுக்கு முன்னாடி என் பிள்ளைங்க நிற்கணும் ஆண்டவரே. ஓ அவமானம் அடைவதில்லை இயேசுவே. ஓ அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஹல்லேலூயா. நம்மை சொந்தங்களுக்கு முன்பாகத்தான் நம்மை அலங்கரிக்கிற கர்த்தர். ஆமென். 9ஆம் வகுப்பு படித்து முடித்து 10ஆம் வகுப்பு பப்ளிக் எக்ஸாம். அதனால் எங்களுடைய வீட்டில் இருக்கிற எல்லாருமே பயப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. 9ஆம் வகுப்பு படிச்சுட்ட 10th பாஸ் பண்ணலைன்னா நீ ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் 10th நீ எப்படியாவது கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும் அப்படின்னு எங்கள் பாஸ்டர் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நான் என்ன எங்கள் அம்மா அப்பாட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நான் என் வீட்டில் இருந்தேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு நீங்கள் நிறைய வேலை கொடுக்குறீங்க. அதான் காலையில் எழுந்திரிச்சு ஒரு 5:30 மணி 6 மணிக்கு வீட்டை விட்டு ஓடுனா ஒரு 300 வாழை மரத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை ஊற்றும் போதே தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓடி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு செம்பு நிறைய பழைய கஞ்சி தண்ணி அப்புறம் அந்த கப்பக்கிழங்க இது பண்ணி வச்சுருப்பாங்க அதை குடிச்சிட்டு திரும்ப ஸ்கூலுக்கு ஓடணும். அதுவும் ஸ்கூலுக்கு நேரமாக போன நாளே கிடையாது. அப்புறம் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தாம்மா அவ்வளோதான், புக்கெல்லாம் கீழே இறக்கி வச்சுட்டு துணியை சேஞ்ச் பண்ணிட்டு திரும்ப போயிட்டு வாழைக்கு தண்ணி எடுக்க இல்லை ஏதாவது வேலை போயிட்டோம் அப்படின்னா நைட்டு 8 மணி 7 மணி அப்படி தான் வீட்டுக்குள்ளே வர முடியும். இந்த மாதிரி வீட்டில் இருந்தால் நிறைய வேலை, என்னால் படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஒன்று பண்ணுங்க, ஒரு சொந்தக்காரங்களுடைய வீடு இருந்துச்சு, நெருங்கின சொந்தம். அவங்க வீட்டில் என்னை அவங்க ரொம்ப வசதி உள்ளவங்க, ஒரு கோடி பணக்கார, அப்போ இருக்கிறதுலே பெரிய பணக்காரர்கள். அப்போது என்னை அங்கே கொண்டு போய் விட்டுருங்க, நான் அங்கேயே உட்காந்து 10th படித்து நான் பாஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, சரிப்பா உன்னுடைய படிப்பு தான் முக்கியம், நீ வேணா அவங்கள்ட்ட கேளு அப்படின்னு சொன்ன உடனே அந்த வீட்டில் இருக்கிற அந்த உரிமையாளர் அவர் சொல்லிட்டார், அந்த ஆண் சார், சரிப்பா நீங்கள் இந்த படி எத்தனையோ பேருக்கு நான் படிக்க வைக்கிறேன், ஒன்றை படிக்க வைக்க மாட்டேனா, நீ வேணா 1 வருஷம் இருந்து படிச்சுக்கோ அப்படின்றாரு. அந்த நபருடைய அம்மா அவங்க கேட்குறாங்க, என்னப்பா நானும் எத்தனை 1 வாரமாக இங்கே இருக்கிறியே அப்படின்னு. இல்லைம்மா நான் இந்த மாதிரி இங்கே உட்காந்து படித்து இந்த வருஷம் முழுக்க இங்கே படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே மூளை இல்லையே, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாருக்குமே மூளை இல்லையே, நீங்கள் எப்படி படிப்பீங்க, நீ எங்கே படித்தாலும் பாஸ் பண்ண போகிறதில்ல, நீ 9ஆம் கிளாஸ் வரைக்கும் உனக்கு ஆல் பாஸ் ஆன, 10ஆம் வகுப்பு பப்ளிக் எக்ஸாம் நீ பாஸ் ஆக முடியாது. அப்போ அந்த நபரிடத்தில், அந்த வீட்டினுடைய உரிமையாளரிடத்தில் போய் சொல்கிறாங்க, அவனை இங்கே படிக்க வைக்க வேண்டாம், அவன் இங்கே உட்காந்து படித்த உடனே என்ன பாஸ் பண்ணவா போகிறான், நீ அனுப்பி விட்டுரு, வேண்டாம், இது என்ன அநாத ஆஸ்திரமா, இது என்ன மடமா, எல்லாரும் படிச்சுட்டு போகிறதுக்கு அப்படின்னு அவங்க ரூமுக்குள்ளே பேசுகிற சத்தம் என் காதில் கேட்குது. எனக்கு ரொம்ப துக்கமாயிடுச்சு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இதுக்கு வெளில வர டிசி எல்லாம் வாங்குறதுக்கு நாங்கள் ரெடியாக எல்லாம் பேசி வச்சிட்டோம், அந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே ஸ்கூலில் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் திரும்பவும் போய் அந்த ஸ்கூல்லையே கண்டினியூ பண்ணி படித்து அதுக்கப்புறம் திரும்பவும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வேலை கொடுக்காமலும் இல்லை, நான் வேலைக்கு போய் அப்படியே படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் 10th எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனால் நாட்கள் தாண்டி கர்த்தர் இன்றைக்கி ஊழியத்தை கொடுத்து இன்றைக்கி கர்த்தர் கனப்படுத்தி இன்றைக்கி அவங்க முன்னாடி நான் போய் நிற்கும்போது உண்மையிலே கர்த்தர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா, எவ்வளவு நல்லவர். ஆகாது என்று தள்ளினார்கள், ஆனால் கர்த்தர் எப்படி வச்சாருன்னா தலைக்கு மூளைக்கல்லாய் வைத்தார். இன்னைக்கு அந்த குடும்பத்தில் என்ன நடந்தாலும் முதல்ல யாருக்கு சொல்லுவாங்க தெரியுமா, எனக்கு தான் சொல்லுவாங்க. என்கிட்ட சொல்லிட்டு போகலாமா செய்யலாமா, ஜோம் பண்ணுறீங்களா, ஒரு ஆலோசனை கொடுக்குறீங்களா, இதுக்காக என்ன பண்ண முடியும், அது மாதிரி எதை ஆரம்பித்தாலும் எங்கிட்ட ஜோம் பண்ணி இதை நீங்கள் ஆரம்பித்து வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால், சொந்தங்கள் நம்மளை அன்ஃபிட்டு, நீ தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் துக்கப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக என்னை ஒரு சாட்சியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். முதல்ல நான் சாட்சியாக நிற்கிறேன். இன்றைக்கு எல்லா சொந்தங்கள் மத்தியிலையும் ஆண்டவர் முதன்மையாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். என் தேவன் தான் உங்கள் தேவன், என்னை அழைத்தவர் தான் உங்களையும் அழைத்தார், எனக்காக ரத்தம் சிந்தினவர் தான் உங்களுக்காகவும் ரத்தம் சிந்தினார். வெகு சீக்கிரத்தில் ஒரு நாள் நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன், கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அந்த சொந்தங்களுக்கு முன்பாய் கொண்டு போய் கர்த்தர் நிற்க வைப்பார். ஓ அன்றைக்கு நீ சரியான ஆள் என்று அவர்கள் தேர்வு செய்வார்கள்.
இன்னைக்கு தகுதியற்றவன் அப்படின்றாங்க, இன்றைக்கு தகுதியற்றவள் அப்படின்றாங்க. ஆனா அன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா தகுதி உள்ளவன். ஆமென் சொல்லுங்கள். இளையகுமாரன் தன் தகப்பனாருடைய வீட்டை விட்டு தூர தேசத்திற்கு போய்விட்டான். இப்ப திரும்பி வர்றான். அவங்க அப்பா கிட்ட அவங்க மூத்த சகோதரன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு என்ன தகுதி இருக்குன்னு அவனை வீட்டுக்குள்ளே விட்டீங்க? அவனுக்கு என்ன தகுதி இருக்கு? இந்த வீட்டில் அவனுக்கு வந்து ஒரு கொளுத்த கன்றை அவனுக்கு அடிக்கிறதுக்கு, அவனுக்கு பாதரட்சியை கொடுக்கறதுக்கு, இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் பண்றதுக்கு அவனுக்கு என்ன தகுதி இருக்குது? அவனுக்கு எந்த தகுதியும் இல்லை. அவன் சொல்லும்போது சொல்றாரு, அவனுக்கு எந்த அளவுக்கு தன்னுடைய சகோதரன் மேல எரிச்சல் பாருங்க. வேசிகளிடத்தில் தன் ஆஸ்தியை அழித்து போட்டவன், துன்மார்க்கமாய் உள்ள பணத்தை எல்லாம் கொண்டு போய் அப்படி செலவழிச்சிட்டு வந்தவனுக்கு நீங்க இப்படி பண்றீங்களா, இப்படி செய்றீங்களா? அவன் பண்ணக்கூடாது. அவன் தகுதி இல்லாதவன், அவன் அன்பிட். இந்த சந்தோஷமான நிகழ்ச்சிக்கு அவனுக்கா எனக்காக பண்ணலாம். நான் தகுதி உள்ளவன். நான் உங்க கூட இருந்தேன், உங்க சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சேன். நான் இதுவரைக்கும் ஒரு ஆடு கூட கேட்கல. ஆனா அவன் தகுதியே இல்லை. ஆனா அவன் தகுதியே இல்லைன்னு மூத்த சகோதரன் சொன்னாலும் தன்னுடைய தகப்பனார் இளையகுமாரனை பார்த்து சொல்றாரு, இல்லப்பா, என் மகன் மரித்தான், உயிரோடி எழும்பினான். நான் நம்புறேன் உங்க மேல தவறே இருக்கட்டும் ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க செஞ்சது தவறு தான், அதனால தான் நீங்க நஷ்டப்பட்டீங்க, அதனால தான் நீங்க கஷ்டப்படுறீங்க. உண்மைதான். அதை வச்சே உங்க சொந்தக்காரங்க உங்களை தகுதி இல்லைன்னு உங்களை ஒரு பட்டத்தை கட்டியிருக்கலாம். நீங்க ஏதோ இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு இடத்துல தோற்று போயிருப்பீங்க, இதுக்கு முன்பாக ஏதோ ஒரு இடத்துல விழுந்திருப்பீங்க. அந்த விழுகையை வச்சு எப்படி மூத்த சகோதரன் தன்னுடைய இளைய சகோதரனை நீ தகுதியற்றவன் என்று சொன்னானோ, அதே போல இன்றைக்கு அந்த விழுகையை வச்சு உங்களை தகுதியற்றவன் முடிவு பண்ணலாம். ஆனா நீங்க அப்பாவுடைய பாதத்தை இறுக்கமா பிடிச்சுக்குங்க. தகப்பனே, உமக்கு விரதமாகவும் பரத்துக்கு விரதமா நான் பாவம் செய்தேன், இனி உங்களுடைய பிள்ளை என்று சொல்லுறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, வேலைக்காரனா வச்சுக்குங்கன்னு அப்பாவுடைய பாதத்துல விழுங்க. அப்பா மன்னிச்சார் அப்படின்னா அண்ணன் மன்னிச்சு தான் ஆகணும். அப்பா மன்னிச்சுட்டாருன்னா சொந்தக்காரங்க மன்னிச்சு தான் ஆகணும். அப்பா உங்களை தூக்கி எடுத்துட்டாருன்னா அவங்க உங்களை வணங்கித்தான் ஆகணும். நம்முடைய மனுஷன் மறக்க மாட்டான், மனுஷன் அவ்வளவு சீக்கிரமா மன்னிக்க மாட்டான். அவங்க எப்பவும் ஒரே கோணத்தோட தான் நம்மளை பார்ப்பாங்க. ஒன்றும் இல்லாதவனா அவனுடைய முன்பாக நீங்க கை கட்டி நின்னீங்கன்னா சாகர வரைக்கும் ஒன்றும் இல்லாதவனா தான் அவங்க நினைப்பாங்க. அப்படிதான் நீ இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா கர்த்தர் அப்படி அல்ல. நீங்க போய் கர்த்தர் சமூகத்தில் விழுந்தா போதும், ஆண்டவருடைய மன்னிப்பு தாராளமா உங்களுக்கு கிடைக்கும். நான் சொல்றேன், இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரையோ ஒருத்தரை கர்த்தர் மன்னிக்கிறார். உங்களுக்காக தான் பேசுறார். பிரதர் சிஸ்டர், உங்களுக்காக தான். இல்லை நீங்க தான் அப்படி அந்த ஒரு குற்றத்தை வச்சு, அந்த ஒரு நஷ்டத்தை வச்சு, உங்களால ஜெயிக்க முடியாத அந்த ஒரு காரியத்தை வச்சு இன்னைக்கு வரைக்கும் சொந்தக்காரங்க உங்களை நம்பல, உங்க அம்மா அப்பா நம்பல, உங்க ரத்த சம்பந்தமான உறவு நம்பல. ஆனா நான் நம்புறேன், அவங்க தராட்டி என்ன, அவங்க வாய்ப்பு கொடுக்க வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்து உங்களை நிற்க பண்ணி ஜெயிக்க பண்ணி அவங்க முன்னாடி இது நடக்கும். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த ஆண்டே நடக்கும். நம்புறீர்களா? விசுவாசிக்கிறீர்களா? இந்த ஆண்டு கர்த்தர் செய்வார். சொந்தங்களுக்கு முன்பாக நிறுத்துவார். எப்படி நிறுத்துவார் என்றால் தகுதி உள்ளவர்களாய் கர்த்தர் நிறுத்துவார். பாடலம்மா, அப்பாவை பார்த்து நான் அவமானம் அடைய மாட்டேன், அப்பா நான் உமது பிள்ளை, உங்க கண்கள் என் மேல நோக்கமா இருக்கட்டும். சொந்தங்களுக்கு முன்பாய் இந்த ஆண்டு என்னை நிறுத்தணும் ஆண்டவரேன்னு சொல்லி, என் பிள்ளைய நிறுத்தணும் ஆண்டவரேன்னு சொல்லி நல்ல வைராக்கியமாய் நான் நம்புறேன். இந்த பாட்டை பாட பாட அந்த மகிமை உங்க தலை மேல அப்படியே கடந்து வரும், அந்த பிரச்சனை உங்க மேல கடந்து வரும். ஹல்லேலூயா. ஓ அடைவதில்லை அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் கரங்களை மேல தட்டி அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றி, உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றி, அநேக துன்பங்கள் ஓ இயேசுவே அனைத்தினின்றும் அனைத்தினின்றும் சேர்ந்து பாடிக்கொண்டே அவமானம் ஓ ஜீசஸ், ஓ ஜீசஸ்,
ஹல்லேலூயா. இந்த ஆண்டு சொந்தங்களுக்கு முன்பாக நீங்கள் தகுதி உள்ளவர்கள் என்கிறத கர்த்தர் காண்பிப்பார். ஆமென். சொந்தங்களுக்கு முன்பாக இந்த வருஷம் ஒரு அலங்கரிப்பு உங்களுக்கு உண்டு. உங்க பிள்ளைகளுக்கு ஒரு அலங்கரிப்பு உண்டு. சொந்தங்களுக்கு முன்பாக ஒரு சந்தோஷ செய்தி உங்களுடைய வீடுகளிலே கேட்கப்பட போகிறது. உங்க பிள்ளையினுடைய வாழ்க்கையில நடக்க போகிறது. இந்த ஜெபத்தில் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகிறது. கர்த்தரே அதை செய்ய போறாரு. ஆண்டவர் அதை செய்ய வல்லவர். அவரால் முடியும். நான் இந்த பலிபீடத்தில் நிற்கும் போது அந்த பிரசன்னத்தை நான் உணர்றேன். அந்த பிரசன்னம் என்னை நெருக்குகிறதை நான் பார்க்கிறேன். இந்த வருஷம்தான் ஆண்டவர் உங்களை சொந்தங்களுக்கு முன்பாக இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேரை, என் பிள்ளை தகுதி உள்ளவன் தான், என் பொண்ணு தகுதி உள்ள பொண்ணு தான், என் பிள்ளைக்கும் நல்ல வாழ்க்கை இருக்குது, என் பையனுக்கும் நல்ல வாழ்க்கை இருக்குது அப்படின்றத கர்த்தர் இந்த ஆண்டு நிரூபிக்க போறார். ஹல்லேலூயா. சொந்தம் என்ன பெரிய சொந்தம், ரத்த சம்பந்தமான உறவு என்ன பெரிய ரத்த சம்பந்தமான உறவு நமக்கு இருக்குது. அவருடைய ரத்தம் இருக்குது. அவர் தான் நமக்கு உண்மையான சொந்தக்காரர். அவருடைய ரத்தம் நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் உலகத்தில் இருக்கிற சொந்தங்களுக்கு முன்பாக நமக்கு ஜெயந்தானே தவிர தோல்வி இல்லை. நான் நம்புறேன். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி உங்க வீட்டில் நடக்கும்போது அதே சொந்தம் வருவாங்க. வேடிக்கை பார்க்கறதுக்காக வருவாங்க, குறை கண்டுபிடிக்கிறதுக்காக வருவாங்க, எப்படி நடக்குதுன்னு பார்க்கலான்னு வருவாங்க. அப்போ அவங்க கண்களையே நம்ப முடியாத அளவிற்கு ஓ ஹல்லேலூயா, நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்கிறதை அப்பொழுது உன் சொந்தங்கள் சொல்லுவார்கள். சொந்தம் அப்ப சொல்லும், கர்த்தர் உங்க கூட இருக்கிறாங்கன்றதை சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. நான் நம்புறேன் உங்க சொந்தக்காரங்க அப்படிதான் சொல்ல போறாங்க. சொந்தக்காரர்களாலே யாரெல்லாம் இந்த ஜெபத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ, யாரையெல்லாம் ரொம்ப மனசை உடைச்சு உங்களை அன்ஃபிட் அப்படின்னு சொல்லி உங்களை தகுதியற்றவன்னு தள்ளுனாங்களோ, அவங்க எல்லாரும், அந்த சொந்தங்கள் எல்லாரும் ஒரு நாள் ஒரு இடத்துல கூடுவாங்க. அந்த இடத்துல கர்த்தர் உங்களை தலையை நிமிர பண்ணுவார். ஆமோதிக்கிறீங்களா? அங்கே கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். அன்னைக்கு வேடிக்கை பார்க்க வர்றவங்க எல்லாம் கண்கள் ஆச்சரியப்படும். ஈசாக்கை வேதம் சொல்கிறது, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் அப்படின்னு வாழ்த்து சொன்னது மாதிரி இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேருடைய கையை பிடிச்சு வாழ்த்து சொல்ல போறாங்க. ஆமென். அன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் ராஜகுமாரர்களாக இருப்பார்கள், ராஜகுமாரத்திகளாக இருப்பார்கள். உங்கள் வீட்டிலே நடக்க போகிற அந்த காரியம் ராஜா வீட்டு நிகழ்ச்சி போல நடக்கும். ராஜாத்தினுடைய வீட்டில் நடக்கிறது போல நடக்கும். உங்கள் குடும்பத்திலே இதுவரையிலும் யாரும் யாரும் பார்த்திராத அளவிற்கு மகிமையாய் நடக்கும். அதுதான் தேவன் நம்மை கனப்படுத்துறதனுடைய அடையாளம். ஆமென். அப்போ நம்பர் 1, முதலாவதாக நம்மளை அன்ஃபிட் அப்படின்னா தகுதியற்றவன் அப்படின்னு சொல்றது யார் அப்படின்னா நம்ம ரத்த சம்பந்தமான உறவுகள். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க பயப்பட வேண்டாம், அவங்க அப்படி சொல்லட்டும், அவங்க முன்னாடியே நான் உன்னை தகுதி உள்ளவனா என்ன பண்ணுவேன், கொண்டு போய் நிறுத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. நம்பர் 2, இரண்டாவது, நம்மளை தகுதியற்றவர்கள் அப்படின்னு யாரு சொல்லுவாங்க அப்படின்னு வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது யாத்ராகமத்தின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்ராகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். இல்லைன்னா 11லேருந்து வாசிக்கலாமே. யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 11லேருந்து வாசிக்கலாமா? அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். அப்பொழுது அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாய் இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசையின் மேல் கோபம் மூண்டவராகி, நீங்கள் 10வது வசனத்தை, அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாலாவது தேவரீர் உமது அடியானோடே பேசினதற்கு பின்னாலாவது நான் வாக்கு வந்தவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றார். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. ஆண்டவர் மோசையை 40 ஆண்டுகள் தாண்டி கர்த்தர் சந்திச்சு ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலை நான் கேட்டிருக்கிறேன், அவ்வளவுதான், அவங்களை நான் இப்பொழுது விடுதலை ஆக்கணும், அதனால அவர்களை விடுதலை ஆக்குறதற்கு நான் ஒரு தலைவனை நான் தெரிந்து கொண்டேன், அந்த தலைவன் நீதான் வரணும், நான் உன்னை அதற்காகவே வேறு பிரிச்சிருக்கிறேன், அதற்கு சரியான ஒரு லீடர் நீதான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நீ தான் சரியான ஃபிட்டான ஆளு, நீ தான் தகுதியானவன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. உடனே மோசே என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆண்டவரே, நீங்க அழைக்கிறதுக்கு முன்னாடியாவது பின்னாடியாவது நான் வாக்கு வந்தவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ?
இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் இந்த மோசைய மாதிரி தான் நம்ம நிறைய பேர் சொல்லுவோம். ஆண்டவரே நான் திக்குவாய், ஆண்டவரே நான் மந்தனாவும், என்னால என்ன முடியும், நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரே நெகட்டிவ், தங்களை குறித்து ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் வந்து நிறைய பேருக்குள்ளே இருந்து கொண்டே இருக்குது. நான் அன்ஃபிட்டு, நான் சரியான தோற்றம் கிடையாது, நான் அழகு கிடையாது, நான் கருப்பா இருக்கிறேன், நான் ரொம்ப ஒல்லியா இருக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன். தங்களை குறித்து ரொம்ப தாழ்வாய் நினைக்கிற ஒரு கூட்டம் இன்னைக்கு இருக்குது. ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், எப்பேற்பட்ட மனுஷனுக்கும் அவர்களை ஆசீர்வதிக்கிறதற்கு, அவர்களுடைய வாழ்க்கையில நன்மையை செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா நம்மை உண்டாக்கினவர் யார் அப்படின்னா கர்த்தர் தான் நம்மை உண்டாக்கினவர். உங்களை பார்த்து உலகத்துல இருக்கிற சொந்தங்கள் வந்து அன்ஃபிட் அப்படின்னு சொல்றது தப்பு இல்ல, பரவாயில்ல. ஆனா நீங்க உங்களை பார்த்து சொல்லிடாதீங்க, நீங்க உங்களை பார்த்து சொல்லிடாதீங்க நான் தகுதி அற்றவன். நம்மை தாழ்மைப்படுத்துவது வேறு. நீங்க தாழ்மைப்படலாம், கர்த்தருக்கு முன்னாடி தாழ்மைப்பட்ட, ஆண்டவரே இவ்வளவு பெரிய காரியத்தை செய்யறதற்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல, எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்க ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மைப்படுவது தவறல்ல. ஆனால் தாழ்வு மனப்பான்மையிலே இருப்பது தவறு. யாருமே தாழ்வு மனப்பான்மையில இருக்கக்கூடாது. நீங்க எந்த பலவீனம் உள்ளவர்களா இருந்தாலும், உங்களுடைய தோற்றம் எப்படிப்பட்டதா இருந்தாலும் நீங்கள் அப்படி நினைக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய கர்த்தர் பெரியவர், நம்முடைய தேவன் பெரியவர். ஏன் ரொம்ப அசிங்கமான அப்படின்னா, அசிங்கமானன்றதை விட அழகாவே இல்லாத ஒருத்தருக்கு அழகான மாப்பிள்ளை கிடைக்கிறது இல்லையா? இல்ல அழகற்ற மாப்பிள்ளைக்கு அழகான பொண்ணு கிடைக்கிறது இல்லையா? அப்படியெல்லாம் இல்லை. கர்த்தர் நினைத்தாரே ஆனால் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அற்புதம் செய்வதற்கு அவரால் முடியும். அப்படின்னா எனக்கு அழகே இல்லை, எனக்கு அதனால கல்யாணமே ஆகாது, எனக்கு நான் வந்து ஞானமே இல்லை அதனால எனக்கு வேலை கிடைக்காது, நான் வந்து இங்கிலீஷ் நாலேஜே இல்லை, எனக்கு வந்து பேசவே தெரியாது அப்படின்னு உடனே வேலை கிடைக்காம போயிருமா? 3ஆம் கிளாஸ் படிச்சிருக்கிற மனுஷன் மாதம் 3 கோடி டர்ன் ஓவர் பண்ணுறாரு. 3ஆவது படித்த மனுஷன் 3 கோடி டர்ன் ஓவர் பண்ணுறாரு. அவருக்கு கீழே அவருக்கு வேலைக்கு வச்சிருக்கிற ஆட்கள் எல்லாமே டிகிரி படித்தவங்க. அவர் சம்பளம் கொடுக்குற ஆட்கள் டிகிரி படித்தவங்களை கொடுக்குறாரு. ஆனால் இவர் எத்தனை கிளாஸ் தான் படிச்சிருக்காரு? 3ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காரு. இவருக்கு இங்கிலீஷ் ABCD Z வரைக்கும் எத்தனையோ வருஷமா கற்றுக் கொடுக்குறாங்க, அவருக்கு அது என்ன பண்ணல, புரியல. ஆனா இன்னைக்கு வரைக்கும் என்ன சம்பாதிச்சிருக்கிறாரு? 3 கோடி மாசம் சம்பாதிக்கிறாரு. அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, உயர்த்துறது கர்த்தர், ஆசீர்வதிக்கிறது கர்த்தர். நம்ம என்ன நினைக்க கூடாதுன்னா, இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் நான் தகுதியற்றவன் என்று நினைத்து வருவீர்களே ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, இல்ல நீ அப்படி சொல்லாத, உன்னை தகுதியாய் மாற்றுவதற்கு என்னாலே முடியும். எந்த மனுஷனையும் தகுதி உள்ளவர்களாய் மாற்றுகிறவர், மனிதனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து அப்படிதான் கேட்கிறார், நான் தானப்பா, நான் தானப்பா. அவங்களுக்கு யார் செஞ்சா? நான் தானே செஞ்சேன். அந்த மனுஷனுக்கு யார் செஞ்சா? நான் தானே செஞ்சேன். அந்த மனுஷனுக்கு ஞானத்தை கொடுத்தது நான் தானே, வளர்த்துனது நான் தானே. அவர்களுக்கு செய்த நான் உனக்கு செய்ய மாட்டேனா அப்படின்னு தான் கர்த்தர் கேட்கிறாரு. மோசே வந்து கர்த்தர் சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு திக்கு வாய் மந்த நாவு, எனக்கு நாவை கொஞ்சம் சரி பண்ணுங்கன்னு சொன்னா ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, உன் கையில தான் கோல் இருக்கு, அது சாதாரணமான கோலா, அது அற்புதத்தின் கோல், எடுத்து நாக்கில் வைடா அப்படின்ட்டு இருப்பார். இல்லை அப்போ ஒருவேளை அவன் கேட்டிருந்தேன்னா நான் கெஸ் பண்ணுறேன் அப்படி தான் சொல்லிப்பாரு, அந்த கோலுடைய ஒரு நுனி எடுத்து உன் நாக்கில் வை அப்படின்னு. அவன் வச்ச உடனே பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் திக்கி திக்கி பேசினவனுக்கு ஃப்ளோவாக வந்துருக்கும். அவ்வளோ அழகாக அவன் பேசியிருப்பாரு. இதுக்கு முன்னாடியாவது அப்படின்னு சொன்னால் நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இவனுக்கு திக்குவாய் நான் மந்தனாவு வந்ததுக்கு காரணம் வந்து எப்போ இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு அவன் பிறக்கும்போது அந்த தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் கொல்றதற்கு பார்வோன் வந்து ஒரு கட்டளை போடுவார். அப்போ இந்த மோசையை மட்டும் என்ன பண்ணுவாங்க, ஒளிச்சு வைப்பாங்க. இதுக்கு மேலே பிள்ளையை ஒளிச்சு வைக்க முடியாது அப்படின்றதுக்காக தான் நாணல் பெட்டிக்குள்ளே வச்சு அந்த ஆற்றுல தள்ளி விடுவாங்க. அப்போ அந்த குழந்தைங்கனாலே கண்டிப்பாக குழந்தை இருக்கிற வீடு நமக்கு தெரியும். ஏன்னா ஓயாமல் குழந்தை என்ன பண்ணும், அழும். அழாத குழந்தை அழாத வீடு எதுவுமே இல்லை. குழந்தை கண்டிப்பாக அழும். அழும்போதெல்லாம் அவங்க அம்மா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வாயை பொத்திருப்பாங்க. ஏன்னா அழுத சத்தம் கேட்டால் அடுத்த நிமிஷமே சாவுதான், கொன்றுவாங்க. அப்படி ஒரு வேளை இப்போ பொதுவாக வந்து குழந்தை பிறந்த உடனே அழலைன்னு வைங்களேன், டாக்டர்கள் எல்லாரும் நல்லா வலிக்கிற மாதிரி கிள்ளுவாங்க, காயப்படுற மாதிரி. குழந்தைக்கு காயப்பட்டால் கூட பரவாயில்ல, ஆனால் குழந்தை பிறந்த உடனே என்ன பண்ணணுமாமா, அழணும். அழுதாதான் வந்து அதனுடைய உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற நரம்புகள் எல்லாம் வேலை செய்து அது சரியான ஒரு குழந்தை, எந்த பழுதும் இல்லாத குழந்தை அப்படின்றது எப்போ தெரியும் அப்படின்னா, குழந்தை பிறந்த உடனே அழுகிற குழந்தைங்க தான்.
குழந்தை பிறந்த உடனே அழல அப்படின்னு சொன்னா சம்திங் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி டாக்டர்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்காக எப்படியாவது அழ வைக்கிறதுக்கு முயற்சி எடுப்பாங்க. அப்போ குழந்தை வந்து கண்டிப்பா அழணும், அப்பதான் அதோடைய த்ரோட் எல்லாம் சரியாகும். ஆனா இவனுடைய வாயை பொத்தி 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 வச்சதுனால நான் அப்படி நம்புறேன், இவன் திக்கு வாயும் மந்தனாவும். அதனாலதான் சொல்றான், எனக்கு ஆரம்பத்திலிருந்தே இந்த பிரச்சனை இருக்கணும். நமக்கு பேச வராது, மற்றவங்களுக்கு முன்னாடி நான் பேசும்போது திக்கி பேசினாலும் அமைதியாக போகிற ஆள். நான் போய் இஸ்ரவேல் ஜனங்கள் 20 லட்சம் பேருக்கு எப்படி பேசுவேன்? ஒரு நியாயம் வேண்டாமா? நீ வேற யாராவது கூப்பிட்டா கூட பரவாயில்ல, என்ன போய் கூப்பிட்டுருக்கிறீரே அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, மனிதனுக்கு நாவை படைத்தது கர்த்தராகிய நான் அல்லவோ. ஆண்டவருடைய பிள்ளைய சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு அந்த பலவீனம் இருக்கலாம். நான் பிறக்கும் போதே இது எனக்கு என்னுடைய தலையெழுத்து பாஸ்டர், நான் இதில் வெற்றி அடையவே முடியாது. ஆண்டவர் உங்களை பார்த்து தான் கேட்குறாரு, மனுஷனுக்கு அந்த காரியத்தை செய்கிறவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ. அப்போ நம்பர் 2, இரண்டாவது, ஆண்டவர் யார் முன்னாடி நம்மளை தகுதியா மாத்துறாருன்னா, நீங்க தகுதி இல்லை, அன்ஃபிட் அப்படின்னு சொல்லி நீங்களே நினைச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்லை, உன்னை தகுதி உள்ளவனாய் மாற்றுவதற்கு என்னால முடியும்னு சொல்றாரு ஆண்டவர். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் உங்க சொந்தங்கள் உங்களை சொல்லலாம். நம்பர் 2, ரெண்டாவது நீங்களே சொல்லலாம். நீங்க ஒதுங்கிட்டே போகலாம், நான் இதுக்கு யார், நான் இதுக்கு எம்மாத்திரம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நீ தேவை, உன்னை கொண்டுதான் நான் செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. அப்படியே கைகளை மேலே உயர்த்தி நம்புறேன்னு சொல்றவங்க நம்புறீங்களா? உங்களை அழைத்தது சாதாரணமான காரியத்திற்காக அல்ல. உங்கள் பலவீனம் ஆண்டவருக்கு தெரியும், உங்கள் பலன் ஆண்டவருக்கு தெரியும். என்னையா பாஸ்டர், என்னையா ஆண்டவரே, நான்லாம் அவ்வளோதான், எனக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு, எனக்கெல்லாம் இனி அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடக்குமா? என் பிள்ளைக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு, என் பிள்ளை அவனே நினைச்சு உட்கார்ந்துட்டான், என் பொண்ணு அவளையே நினைச்சு உட்கார்ந்துட்டான், அவ ரொம்ப அன்ஃபிட் அப்படின்னு நினைக்கிறா பாஸ்டர், அப்படிதான் நினைக்கிறான். நான் அதெல்லாம் தகுதியே இல்லை, என் காலமெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறான். ஆனா கர்த்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு இந்த இரக்கம் செய்யும் வரை உண்மையை கூட்டத்தில் யாருக்காக இந்த வார்த்தை பேசுறாருன்னு தெரியல. ஆண்டவருடைய பிள்ளையே, உன்னை குறித்து நீயே தகுதியற்றவள் என்று நினைத்தாலும் உங்களை தகுதியாய் மாற்றுகிற ஒருவர் உண்டு. அவர் நினைத்தாரே ஆனால் உங்களுடைய பலவீனம் மாறும், பலன் வரும், உங்களுடைய குறைவுகள் நிறைவாகும். ஹல்லேலூயா. அந்த ஞானத்தை கர்த்தர் தருவார். நன்றாய் கரங்களை தட்டி நம்புறோம். பலப்படுத்துகிற கர்த்தர், உதவி செய்கிற கர்த்தர் கரங்களை தட்டும் போது அந்த அற்புதத்தை செய்யட்டும், உங்க பிள்ளைக்கு செய்யட்டும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே, நீ அன்பிட்டான ஆள் கிடையாது, இல்ல, நீ தகுதியான ஆள், நீ சரியான ஆள், கர்த்தரால் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளை. அவரே எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்து உங்களை வெற்றிறக்க பண்ணுவதற்கு வல்லவரா இருக்கிறார். நம்மகிட்ட என்னென்ன இல்லையோ எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்கள்கிட்ட என்னென்ன இல்லையோ எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. அவர்கிட்ட இருக்குன்றதோட அப்பாட்ட இருக்கு. என்கிட்ட இல்லையே, இல்லாதெல்லாம் யார்கிட்ட இருக்குன்னா எங்க அப்பாட்ட இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு உங்களை பெஸ்டா வெற்றி சிறக்க பண்றதற்கு என் கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். இல்லாததை நினைச்சு கூட நீங்க கவலைப்படாதீங்க, எனக்கு அது இருந்தாதான் அப்படிலாம் நினைக்காங்க. இல்ல, இருக்கிறத வச்சு, அது 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குதா, கர்த்தர் சொல்றது அது போதும்பா. கொஞ்சம் மாவு தான் இருக்கா, போதும். இல்ல, கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது, போதும். உங்ககிட்ட என்ன இருக்கு, இவ்வளவுதான் இருக்கு, போதும். கர்த்தருக்கு அற்புதம் செய்கிறதற்கு, உங்களை ஜெயிக்க பண்றதற்கு உங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சம். நம்ம தான் நிறைய நேரத்தில் நினைப்போம், நமக்கு நிறைய தேவை இருந்தா நம்ம என்ன நினைப்போம், நமக்கு நிறைய தேவை இருந்தால் நிறைய வேணும்னு நினைப்போம். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. நிறைய தேவைக்கு அவருக்கு நிறைய வேண்டியதில்லை, நிறைய தேவைக்கு கொஞ்சமே போதும். நீங்கள் வெற்றி அடையணும் அவ்வளோதானே, நீங்கள் ஜெயிக்கணும் அவ்வளோதானே. கர்த்தர் உங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை கொண்டே வெற்றி அடைய பண்ணுறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் 5 ஸ்டார் ஹோட்டலில் கட்டினாதான் நான் பெரிய ஆள்னு நினைக்காதீங்க. நீங்கள் இட்லி கடை வச்சே பெரிய ஆளாக மாறலாம். நம்புறீங்களா? ஆமென். நம்ம அப்படி தான் நினைப்போம், 5 ஸ்டார் ஹோட்டல் வச்சாதான் பெரிய ஆள் பாஸ்டர் அப்படின்னு. ஆண்டவர் சொல்கிறார், தூக்கி போடுறா, இட்லி கடை வைடாது. நீ ஒரு இட்லி கடை ஆரம்பி, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். 5 ஸ்டார் ஹோட்டலுக்காரன் உட்காந்து யோசிச்சே உட்காந்துருப்பான், ஆனால் நீ சம்பாரிச்சிட்டு பாக்கெட்டில் போட்டே இருப்பான். அவனை விட அதிகமாக உனக்கு இதில் கொடுக்கறதுக்கு கர்த்தரால முடியும். கர்த்தரை பொறுத்த வரைக்கும் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா இட்லி கடையும் ஒன்று தான், 5 ஸ்டார் ஹோட்டலும் ஒன்று தான். கையை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் நினைச்சாருன்னா சொல்லுங்க, இட்லி கடையிலேயே உங்களை ஆசீர்வதிப்பார். அது ஒன்று போதும். நீங்கள் சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா முருகன் இட்லி கடைன்னு இருக்கும். அந்த கடை வந்து இட்லிக்கு மட்டும்தான் ஃபேமஸ்ஸு. அந்த கடைக்கு போனீங்கன்னா இட்லி மட்டும்தான் கிடைக்கும், முருகன் இட்லி கடை.
அது நிறைய இடத்துல மதுரையிலெல்லாம் எல்லா இடத்துலையும் எத்தனையோ பிரான்ச், நிறைய பிரான்ச்சஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம ஹோட்டலுக்கு போனோன்னு வைங்களேன், ஒரு 9:30 மணிக்கு மேலே போயிட்டீங்க அப்படின்னா, சார் இட்லி அப்படின்னு கேட்டால் இட்லி இல்லைன்னு வாங்க. நீங்கள் கேட்டிருக்கீங்களா? இட்லி மட்டும் கொடுக்க மாட்டாங்க. எவ்வளோ சீக்கிரமாக இட்லியை ஸ்டாப் பண்ணணுமோ ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னா இட்லியில் வருமானம் குறைவு. இட்லியை 2 வச்சுட்டு 50 ரூபா வாங்க முடியாது அவனால். ஆனால் ஒரு ரோஸ்ட்டை சுட்டு வச்சுட்டு 100 ரூபா கூட வாங்க முடியும். ஏன்னா அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், பெருசாக இருக்கும். ஆனால் இட்லிக்கு ஊற்றுற மாவே தான் எதுக்கும் ஊற்றுறாங்க, இட்லிக்கு ஊற்றுற அவ்வளோ அந்த ஒரு கரண்டி மாவு ரோஸ்ட்டுக்கும் ஊற்றுறாங்க. ஆனால் இட்லி 4 ரூபா 5 ரூபா தான் விற்பாங்க, ரோஸ்ட்டு 50 ரூபா 60 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி விற்பாங்க. அதனால ஹோட்டல் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்களாம் முழிக்கிறது பார்த்தா உங்களுக்கு தெரியாது போல தெரியுது. நீங்கள் ஹோட்டலில் போய் செக் பண்ணி பாருங்களேன். ஒரு 9:30 9:40 மேலே போய் சார் இட்லின்னு கேட்டால் இட்லி முடிஞ்சிது சார். ஹோட்டலில் ஃபஸ்ட்டு எது முடியும்னா இட்லி தான் முடியும். நம்ம வாங்கி சாப்பிட்றதுனால முடியறதில்ல, அவங்க செய்யும் போதே என்ன பண்ணுவாங்க, இட்லி இல்லைன்னு சொல்லிட முடியாதுல்ல, அதனால செய்யும் போதே கொஞ்சம் தான் செய்வாங்க, அதில் ப்ராஃபிட் கம்மி அப்படின்னு. ஆனால் ஏன் ஆண்டவர் நினைச்சாருன்னா, அதை பாருங்க எத்தனை பிரான்ச் வச்சிருக்கிறாரு அவர் ஒரு இட்லி கடையில். அப்போது நம்ம ஆண்டவரால் ஆசீர்வதிக்க மாட முடியாதா? அதனால் உங்களுக்கு இருக்கிறது போதும், கிழிஞ்ச வலைனாக்க அது போதும். அதை வைத்தே கர்த்தர் உங்களை உயர்த்துறதுக்கு வல்லவராக இருக்கிறார். ஒரு ஊழியக்கார் ரொம்ப அழகான ஒரு சாட்சி சொன்னார். அவங்க அப்பாட்ட போய், அப்பா ஒரு பாட்டு எழுதியிருக்கிறேன், அந்த பாட்டை வந்து யூடியூப்பில் போட்டு இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி பாடுறதுக்கு ஆசையாக இருக்குப்பா அப்படின்னு கேட்டார். உடனே அவங்க அப்பா கேட்டாரம்மா எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டாரம்மா. அது ஒன்றும் இல்லைப்பா, ஒரு 20,000 ரூபா செலவாகும் அப்படின்னாராம். உடனே அவர் சொன்னாரம்மா, உனக்கு 20,000 ரூபா நான் கொடுக்குறதுக்கு நான் இன்னும் பல ஊழியங்களை செய்வேன், உனக்கு 20,000 ரூபா கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு எனக்கு வசதி இல்லை, நீ அப்புறமா பாடிக்கலாம். உடனே அவர் என்ன பண்ணாரம்மா, அவர்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன கீபோர்டு வச்சு ஃபோனில் அவர் கீபோர்டு வச்சு ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி அந்த பாட்டை யூடியூப்பில் போட்டாராம்மா. போட்டால் அந்த ஒரே பாட்டு 16 நாடுகளுக்கு அவரை கூட்டிகிட்டு போச்சாம்மா. அந்த ஒரு சாங் 16 நாடுகளுக்கு, 16 நாடுகளில் போய் ஊழியம் செய்யறதுக்கு அந்த ஒரு சாங் அவருக்கு உதவி செஞ்சாங்க. அப்போ நான் நம்புகிறேன், ஆண்டவருக்கு பெரிய விஷயமே இல்லை. பலவீனமான நீங்கள் போதும், பலவீனமான நீங்கள் போதும், படிக்காத நீங்கள் போதும், நோயுள்ள நீங்க போதும். நல்ல சத்தமா ஆமேன்னு சொல்லு. ஒண்ணுமே சொல்லி புரியாத நீங்க போதும், களிமண்ணான மூளையை வச்சிருக்கிற நீங்க போதும், பலவீனமான உன் பிள்ளை போதும். கர்த்தருக்கு பலனுள்ள பிள்ளை வேண்டாம், பலவீனமான பிள்ளை போதும். கர்த்தர் அவர்களை மகிமையாய் நடத்துறதுக்கு வல்லவரா இருக்கிறார். உலகத்தானுக்கு தான் பலனுள்ள பிள்ளைகள் தேவை, உலகத்தானுக்கு தான் படிச்ச பிள்ளைங்க தேவை. ஆனா ஏன் ஆண்டவருக்கு பலவீனமானவங்களே போதும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ நம்பர் 2, இரண்டாவதாக கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். மகனே மகளே, உன்னை தகுதியற்றவன் என்று நீ நினைக்க வேண்டாம். நீங்களே நினைச்சிருந்தாலும் அப்பா சொல்றாரு, ஆகாது என்று தள்ளின கல்லை தலைக்கு மூளைக்கல்லாய் மாற்றுவேன். நம்பர் 3, மூன்றாவதாக நம்ம வாசிக்க போறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? சேர்ந்து வாசிக்கலாமா? அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள், இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசேயின் நியாய பிரமாணத்திலே நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார். அவள் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டு கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவள் இவள் மேல் முதல் கல்லறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியிலே கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றார். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றார். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே
என்றார். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல வேதம் சொல்லுது, கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அப்படின்னா தப்பு பண்ணும்போது, பாவம் பண்ணும்போது பிடிச்சி ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தி எல்லாரும் அந்த லேடியை பார்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவ தகுதி உள்ளவள் அல்ல, இவ தகுதி உள்ளவள் அல்ல. நம்பர் 1, முதலாவதாக நம்ம சொந்தங்கள் நம்மளை அன்ஃபிட் அப்படின்னு சொன்னா நீங்க பயப்படாதீங்க. ரெண்டாவது, நாமும் அன்ஃபிட் அப்படின்னு நினைச்சா நீங்க பயப்படாதீங்க, உங்களை தகுதிப்படுத்துறதுக்கு கர்த்தர் இருக்கிறாரு. மூன்றாவதாக, நமக்கு வருகிற நம்மை தகுதியற்றவர்கள் என்று அன்ஃபிட் அப்படின்னு சொல்றவங்க யார் அப்படின்னா, உலகத்துல இருக்கிற பல பேர். நீங்க உங்களுடைய வீட்டாலே ஒருவேளை ரிஜெக்ட் பண்ணப்படாம இருக்கலாம், உங்களுக்கு நிறைய கான்ஃபிடன்ட் இருக்கலாம், ஆனா நீங்க ஃபைலை தூக்கிட்டு போற எல்லா இடத்துலையும் நீங்க அன்ஃபிட், நீங்க சரியான ஆள் இல்லை, நீங்க சரியான ஆள் இல்லை, நீங்க பண்ண முடியாதுன்னு சொல்லலாம். இந்த இடத்துல அப்படித்தான் எல்லாரும் அந்த ஸ்திரீயை நடுவே நிறுத்தி அத்தனை பேரும் குற்றப்படுத்துறார்கள். இவன் இந்த சமுதாயத்துல வாழ்றதற்கு இவன் கொஞ்சம் கூட தகுதி இல்லை. இந்த இடத்திலேயே இவளை கல்லெறிந்து கொன்று, அவங்களுக்கு ஒரு வழக்கம் இருக்குது. என்ன வழக்கம் அப்படின்னா, இப்படிப்பட்டவங்கள கல்லெறிஞ்சு கொன்னுட்டு அந்த கல்லை குவியலா குவிச்சிருவாங்க. அதான் அவங்களுடைய பழக்கம். அப்படி சொல்றாங்க. உடனே ஆண்டவர் சொல்றாரு, இல்ல 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 இல்ல, உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல்லை எறியட்டும். உடனே எல்லாரும் கல்லை கீழே போட்டு போறாங்க. இப்ப ஆண்டவர் நிமிர்ந்து பார்த்து யாருமே இல்லாததை கண்டு அந்த ஸ்திரீயை பார்த்து கேட்கிறாரு, உன்னை யாருமே இப்ப ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கிறது இல்லையா? உடனே அவங்க சொல்றாங்க, இல்லை ஆண்டவரே, நான் நம்புறேன், உலகத்துல இருக்கிற எல்லாரும் உங்களை அன்ஃபிட்னு சொன்னாலும் என் ஆண்டவர் உங்களுக்காக வழக்காடுவாரே. ஆனால் உங்களை அப்படி பேசின எந்த நாவும் ரெண்டாவது விசை நீங்க தகுதியற்றவன் சொல்றதற்கு துணியவே மாட்டாங்க. ஆமோதிக்கிறீங்களா? நான் நம்புறேன், இந்த ஆண்டு கர்த்தர் அப்படித்தான் உங்களுக்காக வழக்காட போறாரு, உங்களுக்காக ஆண்டவர் பேச போறாரு. உங்களை சுற்றி நீங்க தகுதி இல்லாதவன் சொல்லி உங்களை குற்றப்படுத்துற அத்தனை பேருக்கு முன்னாடியும் என் கர்த்தர் உங்களுக்காக வழக்காடி உங்களுக்காக பேசி, அவங்க இனி இரண்டாவது விஷயம் உங்களை பார்த்து அப்படி பேச முடியாது. ஏனென்றால் உங்களுக்காக கிரியை செய்கிற வழக்காடுகிற கர்த்தர் உங்க பட்சத்திலே நிற்பார், உங்கள் பிள்ளைகள் பட்சத்திலே நிற்பார், உடைய கணவனார் பட்சத்திலே நிற்பார், உங்க மனைவி பட்சத்திலே நிற்பார். கர்த்தர் நிற்கும் போது குற்றப்படுத்துகிறவர் யார் இருக்கிறார்கள்? யாரும் குற்றப்படுத்த முடியாது. ஆண்டவரை தாண்டி தான் உங்களை குற்றப்படுத்த முடியாது. அதான் குருடர்கள் 2 பேர் கத்துறாங்க, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கு. உடனே சுற்றி இருக்கிறவங்க அதட்டுறாங்க, எப்பா நீ இனி கண்ணு தெரிஞ்சு உனக்கு என்னப்பா பண்ண போகுது? நீ கண்ணு பார்த்தா ஆண்டவருக்கு நிறைய வேலை இருக்குது, ஆண்டவருக்கு ஆயிரக்கணக்கான வேலை இருக்குது, ஆண்டவரெல்லாம் உன்னை திரும்பி பார்க்க மாட்டாரு, நீ அதுக்கு தகுதி இல்லாத ஆளு, நீ போய் ஒரு ஓரமா உட்காரு, உன்னெல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டு இருந்தா அவருக்கு வேலை இல்லையா? ஆனா வேதம் சொல்லுது, ஆண்டவர் திரும்பி பார்த்து அதட்டாதீங்கப்பா. அவங்க 2 பேருக்கும் ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் அதான், சுற்றி இருக்கிற எல்லாரும் உங்களை தகுதியற்றவர்கள் என்று சொன்னாலும் கர்த்தர் சொல்றார், நான் உன்னை தகுதி படுத்துவேன். கைகளை உயர்த்தி நன்றி சொல்லலாமா? கர்த்தருக்கு சத்தத்தை உயர்த்தி நன்றி சொல்லலாம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆகாது என்று தள்ளின கல்லை இது தீர்க்க தரிசனமான செய்தி, கர்த்தர் தலைக்கு மூளை கல்லாய் மாற்ற போறார். இனி அந்த பையன் தகுதியற்றவன், இனி அந்த பொண்ணு தகுதியற்றவள் என்று ஊரார் பேசினார்களோ, கிராமத்து ஜனங்கள் எல்லாம் பேசினார்களோ? இல்லை இல்லை, ஆண்டவர் தகுதி உள்ளவர்களாய் மாற்றுவார். உலகம் பேசுகிறதை ஆண்டவர் மாற்றுவார். இனி அந்த உலகம் பேசாது, இனி அந்த ஜனங்கள் பேச முடியாது. ஏனென்றால் கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். ஆமென். ஒரு ரொம்ப வயதான ஒரு தாயார் ஒரு 80 வயசு இருக்கும், ஒரு பெரிய திருச்சபையில் எல்லாரும் ஜெபம் பண்ண வந்து இருக்கும்போது அந்த அம்மாவும் ஜெபம் பண்றதுக்காக நின்னாங்களாம். அப்போ பாஸ்டர் இந்த வயசான அம்மாவை பார்த்து கேட்டாராம், இவ்வளோ பேர் ஜெபம் பண்ண நிற்கிறாங்களே அம்மா, இந்த கூட்டத்தில் நீங்கள் ஜெபம் பண்ண தேவையா? சரி, உங்களுக்காக என்ன ஜெபம் பண்ணணும்னு கேட்டாராம். உடனே அந்த அம்மா சொன்னாங்களாம்மா, எனக்கு 2 கண்ணும் தெரியணும்னு ஜெபம். உடனே அவர் நினச்சாராமா, இனி உனக்கு தெரிஞ்ச என்ன, தெரியாமல் போனா என்ன அப்படின்னு நினச்சாராம். உனக்கு 80 வயசு, 80 வயசுல உங்களுக்கு கண்ணு தெரிஞ்சா என்னம்மா, தெரியல என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே வேண்டா வெறுப்பா ஜெபம் பண்ணி சரி போமா அப்படியே அனுப்பி விட்டாராம்.
2 அடி வச்ச அந்த அம்மா 2 கையும் தூக்கி, எனக்கு 2 கண்ணும் நல்லா தெரியுது, எனக்கு 2 கண்ணும் நல்லா தெரியுது, எனக்கு 2 நல்லா தெரியுது. அடுத்த வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை சாட்சி சொன்னாங்களாமா, இதுக்கு முன்னாடி எனக்கு பைபிள் வாசிக்கிறதுக்கு கண்ணு தெரியாது, இப்போது பைபிளை நான் நல்லா தெளிவாக வாசிக்கிறேன். அப்ப நான் நம்புறேன், ஊழியக்காரனுக்கே விருப்பம் இல்லைன்னா கூட கர்த்தர் வந்து அவங்க அந்த ஊழியக்காரர் நினைச்சாருன்னா, இது அன்ஃபிட், இது வந்து என்ன தகுதி, நீ கண்ணு தெரிஞ்சு என்னமா பண்ண போற, என்னம்மா பண்ண போறேன். ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளை என்கிட்ட விசுவாசம் வச்சாச்சு, என் பிள்ளைக்கு அற்புதம் செய்கிறது. உலகத்தில் இருக்கிற நீங்க நிறைய பேர் வயதானவங்க இந்த செய்தியை கேட்கலாம், உங்க பிள்ளைங்க நீங்களே ஒருவேளை நினைக்கலாம், நான் வயசாச்சு பாஸ்டர், இனி என்ன பண்ண போறேன். இல்லை, முதிர் வயதிலையும் கனி தந்து பசுமையும் புஷ்டியும் பசுமையுமா இருப்பீங்க. ஆமோதிக்கிறீங்க? கல்லறைக்கு போகிற வரைக்கும் கர்த்தர் உங்களை வெற்றியாக தான் நடத்தணும். ஹல்லேலூயா. 120 வயசானா கூட உங்க கண்கள் பார்வை இழக்க கூடாது, உங்க பலன் குறுகி போக கூடாது. அதுதான் மோசைக்கு கொடுத்த அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை இந்த ஜெபத்துல இருக்கிற ஒவ்வொரு வயதான தகப்பனுக்கும் தாயாருக்கும் கர்த்தர் தரட்டும். நீங்க அன்ஃபிட் கிடையாது, நீங்க தகுதியற்ற ஆள் கிடையாது. உங்க ஜெபத்தினால தான் உங்க குடும்பம் ஓடும், உங்க கண்ணீர் தான் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும். நீங்க அந்த ரூம்ல உட்கார்ந்து ஜெபிக்கிற ஜெபம் தான் உங்க பிள்ளைய பயன்படுத்தும், உங்க குடும்பத்தை தலைநிமிர பண்ணும். அதனால நீங்க ஒரு காலம் அப்படி நினைக்காதீங்க, நீங்க சாகிற வரைக்கும் பொண்ணு தான். ஆமேன்னு சொல்லுங்க, பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்க சாகிற வரைக்கும் பொண்ணு தான். அது வயதானவங்க எல்லாருமே நீங்க சாகிற வரைக்கும் யாரு தான், நீங்க பொண்ணு தான். ஆமேன். ஆண்டவர் எனக்கு மட்டும் ஒரு இடத்த கொடுத்துடட்டும், உங்களுக்கு எல்லாம் ரூமை கட்டி இங்கே வர சொல்லிடுறேன் நான். ஆமா, நீ வேற எங்கேயும் போக வேண்டாம். உங்களுக்கு அங்க பிள்ளை இருக்கோ இல்லையோ, இங்க பிள்ளை இருக்கு. ஆமேன். ஒரு நல்ல சமையல் பண்ற ஒரு ஆளை வந்து வச்சு, நான் அவ்வளோதான். நீங்கள் என்ன சாப்பிட போறீங்க? பெருசாக ஒன்றும் சாப்பிட மாட்டீங்களே, கொஞ்சமாக உங்களுக்கு நல்ல சாப்பாடை போட்டு நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். சர்ச்சு கட்டுற ஆலயத்தில் வந்து சோத்திரம் மட்டும் போட்டால் போதும். சோத்திராண்டவரேன்னு தூங்குற டைமை தவிர சோத்திரம் போடுங்க, அதுவே எங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமேன். ஆண்டவர் அதை அப்படியே நடக்க வைக்கட்டும், ஆண்டவர் அதை செய்யட்டும். அதை நானே செய்யணும்னு நினச்சிருக்கிறேன். அந்த அதுக்காக உதவி யார்கிட்டையுமே கேட்கக்கூடாது. உங்களுக்கு சோறு போடுறது உதவி யாருக்கு கேட்கக்கூடாது. என் ஊழியத்தில் கர்த்தர் வர்ற பணத்தில் உங்களுக்கு ஆகாரம் போடணும் நான். ஆமேன். எல்லாரும் நீங்கள் நல்ல கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் நல்ல பலனாக இருக்கணும், ஆண்டவர் உங்களை பலனாக வைக்கணும். ஆமேன். நல்ல வயசு வந்துருச்சு, அவ்வளோதான், நல்ல வயசு, பூரண ஆயுசு. அதுக்கப்புறம் உங்களை அடக்கம் பண்ணணும். அந்த கிருபையும் கர்த்தர் எனக்கு தான் தரணும். ஆமேன்னு சொல்லுவோம். கர்த்தர் அதை நடப்பிப்பார். அவருடைய வருகை தாமதிக்குமானால் அது நடக்கும். ஹல்லேலூயா. அப்போது இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனும் நம்மளை அப்படி கை நீட்ட முடியாது. நீ தகுதி இல்லாத ஆள், கர்த்தர் ஒரு பர்பஸ் இல்லாமல் உங்களை இந்த உலகத்தில் வைக்கவே. என் கால் முறிஞ்சு பாஸ்டர், இனி நான் என்ன பிரயோஜனம், எனக்கு கை வரல பாஸ்டர், இனி நான் எனக்கு பிரயோஜனம். நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க? நீங்கள் போடுற ஒரு ஸ்தோத்திரமே இந்த உலகத்தில் விலையேற பெற்றது. நீங்கள் வடிக்கிற ஒரு துளி கண்ணீர் விலையேற பெற்றது. நீங்கள் ஒரு ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் விலையேற பெற்றது. நீங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆள், நீங்கள் தேவையான ஒரு மனிதன். நீங்கள் தேவை, நீங்கள் யாருக்கும் தேவையில்லைன்னு உங்கள் மகன் சொன்ன உடனே, மகா சொன்ன உடனே, பக்கத்து வீட்டுக்காரர் சொன்ன உடனே நீங்கள் நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஜீவனோட வச்சிருக்கிறாருன்னா நீங்கள் தேவைன்றதுக்காக தான் கர்த்தர் ஜீவனோட வச்சிருக்கிறாரு. நீங்கள் தேவை இல்லைன்னா அடுத்த நிமிஷமே கர்த்தர் உங்களை எடுத்துக்குவாரு. அதுக்கு மேலே நீங்கள் தேவையில்லாமல் ஆண்டவர் ஏன் இந்த உலகத்தில் வச்சிருப்பாரு? அப்படியெல்லாம் வச்சுக்க மாட்டாரு. நீங்கள் தேவை, ஏதோ ஒரு விதத்தில் தேவை, அதனால தான் ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறாரு. அதனால பலவீனத்தை பார்த்து சோர்ந்து போகவே போகாதீங்க. தள்ளப்பட்ட கல்லை தலைக்கு மூளைக்கல்லாய் மாற்றுகிறவர். ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ நம்பர் 1, முதலாவதாக நான் நம்புகிறேன், சொந்தங்கள் வந்து நம்மளை அன்ஃபிட்னு சொன்னால் நம்ம பயப்பட வேண்டாம். நம்பர் 2, ரெண்டாவது, நம்மை நாமே தகுதியற்றவன் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம். நம்பர் 3, சுற்றி இருக்கிற உலகமே உங்களை அதுக்கு நீ சரியான ஆள் இல்லைன்னு சொன்னாலும் பயப்பட வேண்டாம். ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை நான் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுவேன். அது யாரால் உண்டாயிற்றுன்னா கர்த்தராலே ஆயிற்று. எழும்பி நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். நம்மை உண்டாக்கினவர் பெரியவர், அவரால் சகலத்தையும் செய்ய முடியும். அவர் என்னை நடத்துகிறவர், அவர் என்னை மரண பரியந்தம் என்னை நடத்துவார். ஹல்லேலூயா. அவர்தான் நமக்கு வாழ்க்கை, அவர்தான் நமக்கு வெற்றி. எஸ், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருக்கும் அவரே ஆறுதல், அவரே ஆறுதல். உன் முதிர் வயதுல உன்னை தாங்குவேன்னு சொன்னார்ல, உன் பலன் குறுகி போகும்போது நான் உனக்கு ஆதரவா இருப்பேன்னு சொன்னார். ஸ்பெஷலா வயதானவர்களுக்காக தான் நான் ரொம்ப இறக்கப்பட்டு உங்களுக்காக ரொம்ப ஜெபிக்கிறேன். எஸ், கர்த்தர் உங்களை ரொம்ப ஜீவனோட வைக்கணும், உங்களை பலத்தோட வைக்கணும்.
இந்த உலகத்தில் இருக்கிற எந்த நோய் நொடிகளும் இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்களை பெரியவங்களை யாரையும் தொற்றவே கூடாது. நான் எதுக்கு பாஸ்டர் இருக்கிறேன்? கர்த்தர் சின்ன பிள்ளைகள் எல்லாம் எடுத்துக்கிறதுக்கு என்ன எடுத்துக்க கூடாதா அப்படின்னு எல்லாம் கேட்காதீங்க, அப்படின்னு எல்லாம் சொல்லாதீங்க. அப்படி நீங்க சொல்ல வேண்டாம். ஒரு நோக்கத்துக்காக தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஒரு நோக்கத்துக்காக தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அந்த ஜீவனை கர்த்தர் கொடுத்ததுக்கு ஒரு பெரிய நோக்கம். எல்லாருடைய கைகளை உயர்த்தி ஆகாது என்று தள்ளின கல்லை தலைக்கி அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கெல்லாம் ஆச்சரியமாய். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் நம்புறேன் 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 நம்புறேன். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை எனக்கு தான், எனக்கு என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறணும்னு சொல்லுங்க. ஜீசஸ். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எஸ் எஸ் எஸ். என்னை நடத்துகிற கர்த்தர் பெரியவர். ஜீசஸ் ஜீசஸ். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உன்னை உயர் ஸ்தலங்களிலே நிற்க வைக்கிற கர்த்தர் அவர். ஹalleluya. ஜீசஸ் ஜீசஸ். தலைக்கு மூளைக்கல்லாய் மாற்றுவார். ஓ, உடைந்து போன என்னை உருவாக்கிடக்கூடும், தள்ளப்பட்ட என்னை தலைவனாக்கிடக்கூடும். உடைந்து போன என்னை உருவாக்கிடக்கூடும், தள்ளப்பட்ட என்னை தலைவனாக்கிடக்கூடும். என் தேவனால் கூடாததொன்றுமில்லை, என் தேவனால் கூடாததொன்றுமில்லை. சொல்லுவோம், என் தேவனால் கூடாததொன்றுமில்லை, என் தேவனால் கூடாததொன்றுமில்லை. திரும்ப திரும்ப சொல்லுங்க, என் தேவனால், என் தேவனால் ஓ, கண்கள் காண அற்புதங்கள் செய்திடக்கூடும், என் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றிடக்கூடும். கண்கள் காண அற்புதங்கள் செய்திடக்கூடும், என் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றிடக்கூடும். என் தேவனால், என் தேவன் இயேசுவா, இயேசுவே ஸ்தோத்திரம். இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே, ஐயா. கையை உயர்த்தி இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க, நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. டாக்டர்கள் சொல்லிட்டாங்களா, அன்பிட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான், இனி எங்க நடக்க போகுது? தகுதியை நீ இழந்துட்டம்மா, தகுதியை நீ இழந்துட்டப்பா. டாக்டர்கள் சொன்னாங்களா, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பரம வைத்தியர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்றார், இல்ல இல்ல இல்ல, நீ ஃபிட்டான ஆளுதான், நீ சரியான ஆளுதான், நான் உனக்கு செய்வேன், நான் உனக்கு செய்வேன், உன் சரீரத்தை அதற்கு தகுந்தது போல நான் வடிவமைப்பேன். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, ஜீசஸ், ஹalleluya. கைகளை உயர்த்தி ஒரு ஹalleluya.